ஏம்மா, தம்பியை கூப்பிட்டு நம்ம தம்பிக்கு 2 பீஸ் கொடுப்போமா? ஊட்டி விடுவோமா? ஐய, நீ வேற ஐசு. அடிச்சு இடிச்சு போட்டுருவா புள்ளைய. தேவையா நமக்கு? அவனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், விடு. கொடுக்க எனக்கு ஆசைதான். பிள்ளைய விட்டுட்டு ஒரு வாய் சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்குட்டி. அவங்க ரூமுக்குள்ள இருந்து கதவு பக்கம் எட்டி எட்டி பார்க்குறான் பாரு நம்மளை. அவங்க யாருக்கு பக்கத்தையும் போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டி போட்டிருக்காளோ என்னமோ தெரியல. இல்லைன்னா நேரம் காலையில் 10 திருப்பு எம்மா எம்மான்னு கூப்பிட்டு வந்திருப்பான். அவள் ஏதோ கட்டி போட்டிருப்பா போலட்டி. அதை எட்டி எட்டி மட்டும்தான் பார்க்குறான், கத்துறான். அப்புறம் வந்து லவக்குன்னு கதவை சாத்தி போடுறா. என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம அந்த பக்கம் போகிற மாதிரியா இருக்கு. அந்த பயலை பிடிச்சி அடி அடி அடின்னு அடிச்சு போட்டுருவா. கூப்பிட்டு நம்ம சாப்பாடை ஊட்டி விடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட நல்லா சாப்பிட்டுக்குருவான். ஆனால் அவங்க அம்மாக்காரி அவனை அடித்து போட்டான்னா பாவமுள்ள பிள்ளை. அதுக்கு தான் நானும் யோசிச்சுட்டு கூப்பிடாமே இருக்கிறேன். நீங்கள் எதுவும் கூப்பிட்டு ஊட்டி விட்டுறாதேடி, அப்புறம் அவள் போட்டு அவனை அடித்து போட்டுருவா. பாவமாக இருக்குமா, தூக்கவும் முடியல. ஆசையாக இருக்கு அவன் கூட விளையாடுறதுக்கு. அவனும் நம்மளை விட்டுட்டு எப்படி இருக்கான்னு தெரியலை. என்னமோ பண்ணிக்கிறட்டும் போ. அவங்க பிள்ளைய அவங்க பார்த்துக்கிறட்டும். நமக்கு தேவையா சொல்லு? நாம் தூக்கினாலும் சாப்பாடு ஊட்டி விட்டாலும் பேசினாலும் பிள்ளையை போட்டு அடிக்கிறா. அதுக்காண்டி நம்ம பிள்ளையை தூக்காம தான் இருக்கணும். எவ்வளோ நாளைக்கு தாம்மா இப்படியே இருக்குது? ஏம்மா, நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்க, பெரியவங்களுக்குள்ள பிரச்சனை. நான் சின்ன பிள்ளைங்க என்னம்மா பண்ணுவோம்? நாங்கள் கூட பேசக்கூடாதா சித்திக்கிட்ட? சொல்லு. இப்போ உனக்கு மனசு வருதா பாரு, தம்பியை விட்டுட்டு சாப்பிடவோ தம்பியை பார்க்காம இருக்கவோ உனக்கு மனசு வருதா? ஐயோ, பிள்ளையை பார்க்க முடியலையே பேச முடியலேன்னு தோணுதில்ல உனக்கு? ஆனால் சித்திக்கு மட்டும் ஏமா அந்த எண்ணம் இல்லவே இல்லை. சித்தி மட்டும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐசே, அவள் எப்பவும் அப்படிதான், விடு. சரி, அவள் கோவம் எப்போ தீருதோ அப்போ வந்து நம்மக்கிட்ட பேசட்டும். நம்ம தம்பியை தூக்கிக்கிடுவோம், சரியா? சின்ன பிள்ளைங்க தானேன்னு யோசிக்கணும். அவள் உங்களையே நினச்சி பார்க்க மாட்டேங்கிறா. அப்புறம் எதுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு? விடு ஐசே, சாப்பிடுங்க. குழம்பு நல்லா இருக்கா? பவி, இன்னும் 4 பீஸ் வைக்கவா? வச்சதை முதல்ல சாப்பிட்றேம்மா. அப்போ அந்த வாழை வந்தாலே போதும் போல இருக்குமா. எனக்கு அவங்க குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. பவி, இனிமேல் யார் என்ன வச்சுருந்தாலும் உடனே அம்மா கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணாதடி. நீ பண்ண டார்ச்சர்னால தான் அம்மா போய் எடுத்துனுச்சு காசு இல்லாத டயத்தில், தெரியுமா? லூஸ் மாதிரி பெரிய பிள்ளை ஆகிட்டில்ல, கொஞ்சமாவது நினச்சி பாரு அம்மாவை. இல்லாத டைமில் தான் காசு, இல்லாத டைமில் தான் அது வேணும் இது வேணும், அவங்க சாப்பிட்றாங்க இவங்க சாப்பிட்றாங்கன்னு கேட்குற. புரிஞ்சுக்கிற தன்மை உனக்கு இன்னும் இல்லையாக்கும். சரி விடு ஐசு, அவளுக்கு இன்னும் அந்த இது வரலடி. இல்லைன்னா அப்படி கேட்பாளா? அதுவா வந்ததுக்கப்புறம் அவளா புரிஞ்சுக்குவா. ஆமா, குழந்தை பாரு. இப்போ இந்த ஐசக்கா மட்டும் சாப்பிடாமையா இருக்கு? நல்லா சாப்பிட்டுட்டு தானே உட்காந்துருக்க தட்டில் வச்சு. மா, யார்கிட்ட தான் அப்புறம் சித்தி பேசிட்டு உட்காந்துருக்கோம்? அவள் வெளியிலே வரமாட்டேங்கிறாடி. நான் ஏன்னா வெளி பக்கம் தெரிவேன்ல. போறா, துணியை துவைச்சு காய போடுறா, குளிச்சுட்டு வாரா, அவ்வளவுதான். உள்ள வாரா, அப்படித்தான். வெளியில பார்க்க முடியல. நம்மன்னா வெளி அடுப்புல உட்காந்து சமையல் பண்ணிக்கிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு. யாருக்கிட்ட பேசுறா? யாருக்கிட்டையுமே பேசுறதே இல்லை. குரானி வீட்டுக்குள்ளதான் இருக்குது. ஃபோனில் அப்பப்போ பேசுது. அவங்க அம்மா கிட்ட என்னன்னு தெரியல. அன்னைக்கு அவங்க அம்மா இங்கே வந்துட்டு போனாங்களே, அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்னை எங்கன பார்த்தாலும் பேசுகிறதே இல்லடி. அப்படிப்பட்டவங்கள்ட்ட அன்னைக்கு காசு கொடுக்குறாங்கன்னு நான் வாங்கியிருந்தேன்னா என்ன ஆகுறது நினச்சி பாருங்க. அதனால தானே நான் காசு வேணான்னு உதறிட்டேன். நான் பாட்டுக்கு அங்கிட்டு போயிட்டேன். அவங்க பிடிவாதப்படுத்துகிறாங்கன்னு நம்ம பாட்டு காசை வாங்கியிருந்தோம். அதை விட அவமானம் வேற எதுவும் இல்லை. பாரு, நான் அங்கிட்டு போனதுக்கப்புறம் மக ஏதோ சொல்லி அந்த அம்மா இப்போ எங்கன பார்த்தாலும் தண்ணிக்கு போனாலும் அங்கே நிற்கும்ல. பேசுறது இல்லடி, பேசுறதே இல்லை. சரி போ, பேசாட்டி இருக்கட்டும், நமக்கு என்ன அப்படின்ட்டு நானும் யாருக்கிட்டையும் சரியா பேச்சு வச்சுக்கிறது இல்லை. பேசாட்டி போட்டும் விடுமா, இதுல என்ன இருக்கு? ஆமா மளிகா, குழம்பெல்லாம் வச்சிட்டியா? வச்சாச்சுங்க. வாங்க நீங்களும் உட்காருங்க, போய் தட்டில் போட்டு எடுத்தாரேன் இட்லி. இட்லிக்கு ஆட்டினா? ஆமாங்க, கறி குழம்பு வேணும்னு நேற்றே கேட்டார்ல, அந்த வாக்கில் அப்போவே ஊற போட்டேன். ஊற போட்டு ஆட்டி வச்சிட்டோம்னா காலையிலேக்கு கறி எடுத்தார சொல்லி இட்லியை ஊற்றி பிள்ளைகளுக்கு கொடுத்தரலாமே. இட்லிக்கு கறி குழம்புக்கு நல்லா இருக்குன்னு பவி சொல்லுவா. அந்த வாக்கில் தான் ஊற போட்டு ஆட்டி வச்சேன்னா காலையில் ஓடி போய் கறி எடுத்தாங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததுக்கு நான் இட்லி ஊற்றி வச்சதுக்கு குழம்பு வச்சாச்சு. பாரா, உன் சின்ன மக என்ன கேட்டாலும் உடனே என்னங்க பண்ணுறது? பிடிவாத காரியா இருக்கிறா இவ. நம்ம சொல்றதை அவ கேட்குறா? ஏதாவது சொல்றதை கேட்குறாளான்னு கேளுங்க. ஒன்றுமே இல்லையே. சரி விடு, பிள்ளைகளுக்காக தானே நம்ம. மலியா, எனக்கு 4 இட்லி வைத்தா. எங்கே போனீங்க? முதவே நான் கூப்பிட்டேன் அத்தை. சும்மாதான் சுப்பமா வீட்டில் உட்காந்துருந்தேன், பேசிகிட்டு இருந்தேன். வேற என்ன, நான் எங்கே போகிறேன்னு சொல்லு. சரி பசிச்சிச்சு, சரி குழம்பு வச்சிருப்பேன் அப்படின்னு தான் ஓடியாந்தேன். போத்தா, எனக்கு 4 வச்சுட்டு வந்தா எடுத்தா. ஏங்க, அப்படியே நீங்களும் உட்காந்தா உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்ல. அப்படிங்கிற ஐசு சத்த தள்ளி உட்காரு, அப்பா அங்கிட்டு உட்காந்துக்கிறேன். சரிப்பா, வாங்க.
அம்மா நீ அப்படி உட்காரு ஏம்மா. அப்புறம் கருது அறுக்கலாம் போல நம்ம இதெல்லாம் வயல்லாம் தான் பார்த்துட்டு வந்தேன். அறுக்கிற கணக்குல கிடக்கு. வண்டி பிடிக்கணும். வண்டி பிடிக்கிறதுல பெரும் பாடு. நம்ம இங்க வண்டி போய் நின்னா ஊர் ஊரா வேணும் அறுத்துட்டு பின்னாடியே திரியணும் வண்டி வயலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, நம்ம வித்த வயலுக்கு இவன் வாட்டுக்கு கருது அறுத்துறாம அந்த வாத்தியார நம்ம கொலைய அறுத்துருவாரு. ஆத்தாடி ஆத்தா, நான் எப்படி இந்த உண்மையில இப்ப தெரிய வரப்போகுது. இது நாள் வரைக்கும் சரி தெரியல பார்த்துக்கலான்னு விட்டுட்டு எனக்கு என்னன்னு இருந்தேன். இப்ப இந்த உண்மை தெரியல வரப்போகுது, நான் என்ன பண்ணுவேன்? அட கடவுளே, நல்ல வலுவா மாட்டியாச்சே ஆத்தி. என்னத்த பண்றது, பாப்போம். நடக்கிறது தானே நடக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். ஏம்மா உன்னைட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வண்டி கொண்டாட பாதை வேற இல்லை, எல்லாம் சரி பண்ணணும். அண்ணன் எனக்கு என்னான்னு இருக்கு, கிருஷ்ணன் எனக்கு என்னான்னு இருந்தா நான் என்னம்மா பண்றது? யாரும் என் கூட வேற பேசுறது இல்ல. அம்மா உன்கிட்ட தான். இருக்கா பட்டாணி? அப்பா கத்திட்டு இருக்காரு, காதுல விழுகலையா? மயிலு. என்ன மயிலு கத்திக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்னான்னு இருக்கா? சொல்லுடா. கருதெல்லாம் அப்படியே இதாகி போச்சு, பொடிஞ்சு போச்சு. அறுக்கிறதுல இருக்கு. அதான் என்ன பண்றது? அண்ணனும் என் கூட பேசுறது இல்ல, கிருஷ்ணனும் என் கூட பேசுறது இல்ல. நான் எப்படி என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம என்னோட வயலை மட்டும் அறுத்துருவா. ஏலே, எப்படி அது எப்படி சரிபட்டு வரும்? இன்னும் பங்கு வரைக்கல, ஒண்ணு மணல 3 பேரும் ஒண்ணுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறிய. வாரத்துல பிரிச்சுக்க போறிய. எப்படா இப்படி இதாகும்? வாரு, நான் அப்புறம் என்ன பண்றது? அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. பேசாம இரு நீயும். அவங்க எப்ப அறுக்கிறதுக்கு வர அவளோ அப்பா பண்ணிக்கலாம். நீ ஏன் ஆளுக்கு முன்னாடி முந்துற? அதுக்குன்னு மழையில பெஞ்சா வீணா போயிடாதா? இப்ப இந்த மழை வருது. இப்பெல்லாம் நல்ல வெயில் கொடுத்தது, மழை வருது. இப்பதான் உனக்கு மழையெல்லாம் வராது. என்னம்மா பேசுற நீ? என்னங்க அதான் சொல்றாங்கல்ல அத்தை, அப்புறம் என்ன ஆளுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு இருக்கிறிய? அவங்க வரையில பண்ணிக்கலாம். நீங்க ஏன் எல்லா வேலையும் உங்க தலையில தூக்கி வச்சு நீங்களே பண்ணணுமா என்ன? வேண்டாம் வேண்டாம். அதுக்கு இல்ல மல்லிகா. வேணானா விடுங்க. எப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் நீங்க ஒரு ஆளே பண்றது. இப்போ அவங்கவுங்க எனக்கு என்னன்னு இருந்தா விற்று காசை மண்ணா உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க. அவங்க தானே வச்சுக்க போறாங்க. அப்போ இங்கே உங்கள்கிட்ட தர போறாங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, சரியா? இதெல்லாம் அறுத்து முடியட்டும். பேசாம எல்லா பங்கையும் பிரிச்சு விட்டுற வேண்டியதுதான். இதுக்கு மேற்பட்டு ஒன்னாவே நட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டுலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம இதை பண்ணிட்டா நம்ம என்னமோ வயலில் போட்டுட்டு போகிறோம், என்னமோ பண்ணிட்டு போகிறோம். அவங்க சொல்படி நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம அவங்க எப்படா சொல்லுவாங்க எதிரா பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிட்டுலாம் இருக்க முடியுமா? நம்ம பங்கை பிரித்து விட்டுட்டா நாம பாட்டுக்கு தனியாக விவசாயம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஆமாம். ஹலோ ஹலோ. சொல்ற. என்னடி சொல்கிற? எப்போ ஃபீஸ் கட்டணும்னு வந்திருக்கு மெசேஜ். நான் மொபைலை பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். அப்படியா? எவ்வளவு? 50,000மா? ஐயோ, சரிடி, சரி ஓகே. நான் தேங்க்ஸ் டி சொன்னதுக்கு. நான் மொபைல் கையில் தான் வச்சுருந்தேன், ஆனால் மெசேஜ் வந்ததை பார்க்கல. இப்போ நீ சொல்லவும் தான் எனக்கு தெரியுது. அப்படியா? சரி ஓகே, எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் நான். ஐசி, என்னம்மா யார் ஃபோனில் என்ன 50,000? அம்மா, காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்லி மெசேஜ் வந்திருக்குமா, 50,000. ஐயோ, 50,000மா? கிருஷ்ணம்மா எல்லாம் படிக்க வைக்கிறேன்னு கட்டுறேன்னா நீங்க ஏன் இப்போ முழிக்கிறியா? அவன்கிட்ட சொல்லுடி ஐசி, கட்டுவேன். வேணாம் வேணாம். யார்கிட்ட சொல்ற? அவன் தானடி படிக்க வைக்கிறேன்னு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க எங்க போவி 50,000த்துக்கு? அவன் தானே சொல்லியிருக்கேன், அவன் படிக்க வைப்பேன். ஐசே, நீ உன் சித்தப்பாக்காரன்ட்டே சொல்லு, இது மாதிரி சித்தப்பா மெசேஜ் வந்திருக்கு சித்தப்பான்னு சொல்லு. அவன் பண்றத பண்ண. இல்ல அப்பத்தா, எப்படி சொல்றது? அவங்க தான் யாருமே பேச மாட்டாங்கல்ல, இதை மட்டும் நான் சொல்லலாமா? வேணா ஐசு, யார்கிட்டயும் நீ சொல்ல வேணாம். அவங்கள்ட்ட எப்படி சொல்றது? ஐசு, இன்னும் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்? அப்பா, இப்போ மட்டும் 50,000 கிடையாதுப்பா. இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பியும் கட்ட சொல்லுவாங்கப்பா. இது நிறைய ஃபீஸ் வரும்பா. ஐயோ, நிறையவா? என்னங்க பண்றது? இவ்வளோ சொல்றா. மொத்தத்தில் 50,000னா கூட எங்கேயாவது வட்டிக்கு காசு கடன் வாங்கி பண்ணிடலாம். இது என்னடான்னா இவ்வளோங்கும்போது எப்படிங்க கட்ட முடியும் நம்மளால? அப்பப்போ 50,000னா எங்கே போகிறது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல மல்லிகா. ஐசு, உடனே கட்டி ஆகணுமா இல்ல 1 வருஷத்துக்குள்ள கட்டலாமாத்தா? அப்பா, 1 வாரம் தான்ப்பா டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள கட்டி ஆகணும்ப்பா. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு திருப்பி கட்ட சொல்லுவாங்க. திருப்பி கட்டணுமா? ஏப்பா, திருப்பி எப்படி கட்டுறது? ஏண்டி, காலேஜ் சேரையிலே இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க தானே ஃபீஸ் எல்லாம். நீ ஏன் எங்ககிட்ட சொல்லல? அதான் எல்லாருக்கிட்டையும் சொன்னனேம்மா. சித்தப்பா சொன்னாங்க, என் ஃபீஸை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஐசு, சித்தப்பா பார்த்து கட்டிக்கிறேன் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் சொல்லலன்னு சொல்கிற. சித்தப்பாக்கு தான் எல்லா விவரமும் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சு என்னத்துக்கு அவங்கள வந்து ஆளுக்கு முன்னாடி இப்போ ஃபீஸை கட்ட வராங்க. ஏண்டி நீ வேற? ஏங்க,
என்னங்க பண்றது? எனக்கே புரியலையே மல்லிகா என்ன பண்றதுன்னு. என்னங்க பண்றதுன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஐசே, பேசாம காலேஜ் போக வேணாம். நீ வீட்டிலே இருத்தா. நம்மளாலலாம் காசு கட்ட முடியாது. அப்பப்போ 50,000த்துக்கு எங்கே போகிறது? வருஷமே இம்புட்டு காசுன்னா இன்னும் 3 வருஷத்துக்கு அப்பப்பப்பா நம்மளாலலாம் கட்ட ஆத்தாது. நீ பேசாம வீட்டிலே இரு. காலேஜும் போக வேணாம், ஒன்றும் போக வேணாம். என்ன? என்ன மல்லிகா நீனு படிக்கிற பிள்ளைய போய் காலேஜ் போவேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஐஸு, நீ போகாமலாம் இருக்க வேணாம். நீ காலேஜுக்கு போத்தா, அப்பா என்ன அது பண்ற? என்ன கொழுப்பாக்கும்? எப்படி பண்ணுவிய? என்னம்மா பண்ணுவிய? நான் என்ன விளையாட்டுக்கா சொல்கிறேன்? எப்படி கட்ட முடியும்னு நான் தெரியாம தான் கேட்குறேன். எந்த விதத்துலையுமே நம்மளால முடியாது. இவ்வளோ பணம் கட்டுறதுக்கெல்லாம் முடியவே முடியாது. ஏன் போகாட்டி தான் என்ன? அவள் பாட்டுக்கு வீட்டில் இருந்துட்டு போறா. ஏதா வீட்டில் இரு, என்ன உங்கள் அப்பா சொல்கிறாருன்னு நீலாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. இப்போ கட்டலாம், அப்புறம்லாம் கட்ட முடியாது. நமக்கு உள்ளதே ஒன்றும் பண்ண முடியல. இதை தான் இப்போ தான் நான் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்குது. ஐசே, ஒன்றும் போவேன்னா வீட்டில் கடை. என்ன மல்லிகா பேசுற? நல்லா படிக்கிற பிள்ளை, படிக்கிற பிள்ளைய போய் வீட்டில் இருன்னா கேட்குமா? அந்த பிள்ளை பயந்துக்கிட்டு நமக்கு பயந்துட்டு கேட்கத்தான் செய்யும். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையா? அப்படியெல்லாம் நிறுத்துறது நல்லாவா இருக்கு? அட ஏன் மல்லிகா, போயிட்டு போகுது பிள்ளை. வேண்டானா வேண்டாம். எதுக்காக சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க, சரியா? நான் கிருஷ்ணா கிட்ட தனியா பேசி பார்க்குறேன். ஏன்னா அவன் தானே சேர்த்து விட்டான். நான் படிக்க வைக்கிறேன்னு அவன் தானே சொன்னேன். அதனால அவன்கிட்ட நான் தனியா பேசி பார்க்குறேன். என்ன சொல்றான்னு பாப்போம். இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதீங்க. போய் கிருஷ்ணாட்டெல்லாம் கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். எதுக்கு அங்கே போய் கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? வேண்டாம், யாருக்கிட்டையும் நீங்கள் கேட்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். கிருஷ்ணாட்டை கேட்கக்கூடாது, யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. பார்த்துக்கலாம். நீ வீட்டில் இரு ஐசு. முடிஞ்சா கட்டுவோம், இல்லைன்னா நீ வீட்டில் இரு. இல்லைன்னா இப்போ முடிஞ்சா கட்டிவிட்டு அது வரைக்குமாவது போ. முடிஞ்சா என்ன, கட்ட முடியாது நம்மளால. எங்கே போகிறது காசுக்கு? வாய்ப்பே இல்லை. நீ வீட்டில் இரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே யாரு உங்கள் அப்பாட்ட சொல்லி வை. யாருக்கிட்டையும் போயிட்டு என் பிள்ளைக்கு காசை கட்டுங்க, பணத்தை கட்டுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு, சி, அந்த அவமானம் நமக்கு தேவையா? அப்படி ஒன்றும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது, சொல்லிவிட்டேன். பாவம் இல்லையாம்மா ஐசக்கா. ஐசக்காக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நீ என்னடானா வேணானா என்னம்மா அர்த்தம்? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. காலேஜுக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான்.